ஹலோ மக்களே, 5th எபிசோடுக்குள்ள போயிடலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் தேதரா அனல் வேகத்தில் பறந்து போய்கிட்டு இருக்கான். பார்த்தா காரா வந்து சேன் பிரிசன் சொல்லிட்டு அவனையும் பிடிக்க பார்க்கான். ஆனால் தேதரா சிரிச்சுக்கிட்டே வரான். காரா பயந்துக்கிட்டே இருக்கான் அவனை பிடிச்சமா என்னன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் கான்கிற கீழேருந்து பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா 2 பெரிய பந்து மாதிரி இருக்கு. கதை முடிஞ்சிட்டுடான்னு சொல்லிட்டு உன்னை ஊர் மக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க. அவ்வளோதான்டா இவன் கதைன்னு சொல்லிட்டு எல்லாரும் சந்தோஷப்பட்டு பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் காரா இன்னும் பார்த்துக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் கான்கருக்கு ஏதோ சிக்னல் மாதிரி தெரியுது. சடனாக உள்ளே வச்சு ஏதோ ஜுட்ஸோ போட்டு விடுதான். அந்த இடத்துல எக்ஸ்ப்ளோஷன் ஆகுது. வெடிச்சு செதறுது அந்த இடமே. அதுக்கப்புறம் காரா 3வது கண்ணை வச்சு பார்த்துக்கிட்டே இருக்கான். தலைவன் மாசா குச்சி வந்துக்கிட்டு இருக்கான் தேதரா. ஆனால் காரா ஒரு பக்கம் விட மாட்டேங்கான். காலை பிடிச்சிக்கிட்டு சுற்றிக்கிட்டு திரும்பி சேன் பிரசனுக்குள்ளே வீசுறான். தேதரா பயந்துக்கிட்டு உள்ள போகிறான். என்னடா திரும்பி மாட்டிக்கிட்டோமான்னு சொல்லிட்டு பார்த்தா சடனாக தேதரா அந்த குருவியை வர வச்சு குருவிலேருந்து பறந்து போய்கிட்டே இருக்கான். உடனே வந்து தேதரா நினைக்கான், என்னடா அந்த மண்ணு நம்மளை ரொம்ப பாடுபடுத்துதுன்னு சொல்லிட்டு. ஆனாலும் நக்கலை சிரிச்சுட்டு போய்கிட்டே இருக்கான். உடனே வந்து கான்கர சொல்கிறான், டே நீ முட்டாள்டா, காராவோட கோட்டுக்குள்ளே வந்துட்டடா, அவன் உன்னை முடிக்க போகிறான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அவன் பார்த்தா காரா துரத்திக்கிட்டே இருக்கான். தேதரா பெரிய ரிங்கு மாதிரி சுற்றிட்டு பறந்துக்கிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. உடனே கக்காச்சி இந்த புக்கை பார்த்துக்கிட்டு இந்த புக்கு மூலியமாக நான் தோப்பண்ண நினச்சி கூட பார்க்கலான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். திரும்பி அதை வச்சு நக்கலாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க அந்த பெல்லை வச்சுக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் கக்காச்சி சொல்கிறான், முதல்ல இந்த புக்கை முடிக்கணும், இல்லைன்னா நம்ம தோத்துக்கிட்டே இருப்போம் போலன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நார்ட்ட சொல்கிறான், இந்த புக்கை நான் படிக்கவே இல்லை, நான் 10 பேஜ் தான் படித்தேன், ரொம்ப போரிங்காக இருந்துச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். காக்காச்சி பாதர் தான், அதனால இந்த புக்கோட கதையை பற்றி எனக்கு ஒன்றுமே தெரியாது, நான் வேணே நக்கல் பண்ணி உங்கள்கிட்ட பிடுங்க வச்சேன்னு சொல்கிறான் அவன். காக்காச்சிக்கு தலையே தொங்கிருச்சு. உன்னை சக்கரை சொல்கிறா, உங்களை வெளியே வர வைக்கிறது தான் அந்த மேக்கப் டேட்டிக்ஸ்ன்னு சொல்லிட்டு கதையை சொல்லலான்னு வந்தோம், எங்களோட பிளான் எப்படிச்சுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உடனே லேடிஸோட எங்கேருந்து சொல்லிட்டு வரா, நீங்கள் உண்மையிலே வளர்ந்துட்டீங்கன்னு சொல்லிட்டு அவப்பாட்டுக்கு நடந்து வந்துக்கிட்டே இருக்கா அவா. சுனடே சொல்கிறா, கக்காச்சி நீ எதுவும் சொல்ல போறியான்னு சொல்லிட்டு. என்ன ஒன்றும் சொல்லுறதுக்கு ஒன்றும் இல்லை, அவங்க தான் பெல் எடுத்துட்டாங்களேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அக்கா என்ன தான் பேசுறீங்க, எங்களுக்கு ஒன்றுமே புரியலன்னு சொல்லிட்டு. நீங்கள் தான் அந்த ஊரோட ஃபியூச்சர்னு சொல்லிக்கிட்டு இருக்கா சிசுன்னு. என்னது ஃபியூச்சரு? நருட்டோ உசுமாக்கி, நான் சொல்கிறதுக்கு நீ பதில் சொல்லு. சக்குரா ஹார்னா, நான் சொல்கிறதுக்கு நீ பதில் சொல்லுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. 2 பேரும் சரின்னு சொல்கிறாங்க என்ன சொல்லணும்னு சொல்லிட்டு. இனிமேல் உங்களோட டீம் யாருன்னா கக்காஷி அட்டாக்கே, நீங்கள் தான் 3 பேரும் ஒரே டீம் கக்காஷி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காவா. என்னது டீம் கக்காஷியா? என்னது இது ஒன்றுமே புரியலன்னு சொல்கிறான் நாருட்டோ. உடனே கக்காஷி சொல்கிறான், இவ்வளோ நாள் வந்து நம்ம ஒன்றா தான் போய்கிட்டு இருந்தோம், ஆனால் ஸ்டூடெண்ட்டு டீச்சர்னு போய்கிட்டு இருந்தோம், ஆனால் இனிமேல் அப்படி கிடையாது, இனிமேல் எல்லாருமே லீவ் ஷினோபிகள், நம்ம 3 பேருமே ஒன்றா தான் போக போகிறோம், 3 பேருமே ஷினோபி மாதிரி போக போகிறோன்னு சொல்கிறான் அவன். ஊருக்காண்டி நம்ம போராட போகிறோன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். உன்னை சந்தோஷப்படுறாங்க அதை கேட்டுட்டு. ஆனால் ஊருக்காண்டி உண்மையாக போராடிக்கிட்டு இருக்கேன், தலைவன் மேலே தான் நின்றுக்கிட்டு இருக்கான் ஜிராயா சென்சி. அதுக்கப்புறம் கான்கரோன்னு ஒரு சத்தம் யாருன்னு பார்த்தா பாக்கி வந்துட்டான். காரா எங்கன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான், ஏன்னா அவன் தான் காராவோட டீச்சரு. உடனே சொல்கிறான், காரா மேலே இருந்தால் சண்டை போட்டுக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு. உடனே பாக்கி சொல்கிறான், காரா ஒன்றை தாண்டா அந்த ஊரை எதிர்பார்த்துக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு. ஆனால் தேதரா ஒரு பக்கம் இழுத்துட்டு போய்கிட்டே இருக்கான். சடனாக தேதரா கையவே பிடிச்சிட்டான் அவன். அப்படி பிடிச்சாலும் நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரிஞ்சது தான், காரம் கையை தூக்கிட்டு வேகமாக வரான். என்ன ஜுட்ஸு போட போகிறான்னு தெரியும் எல்லாத்துக்கும். சடனாக தேதரா வந்து ஏதோ ஒரு ஜுட்ஸுவை போட்டு சுற்றிக்கிட்டு அந்த மண்ணு சுற்றிக்கிட்டு போகிற ஜுட்ஸுவை போட்டு விடுதான். ஆனால் ஜுட்ஸு உடைய விட மாட்டுக்கு. ஆனால் அதுக்குள்ளே நம்ம காரா சேன் காஃபினை போட்டு விட்டான். கை ரத்தம்லாம் செதறிட்டு இன்னும் ஊர் மக்கள்லாம் சந்தோஷப்படுறாங்க, லாட் கசிகாகேன்னு சொல்லிட்டு. ஆனால் தேதரா அப்பவும் சிரிச்சுக்கிட்டு இருக்கான். தேதரா அவன் கையை பிச்சுக்கிட்டு தப்பிச்சு ஓடிக்கிட்டே இருக்கான். உடனே வந்து பாக்கி சொல்கிறான், அவன் தப்பிச்சிட்டானான்னு சொல்லிட்டு. அவன் லக்கி அதான் தப்பிச்சிட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கான்கரோ நல்லா தான் பண்ணன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்பவும் தேதரா பயப்பட மாட்டேக்கான் அவன். அந்த சேண்டை வச்சு நம்ம கையவே உடைச்சிட்டானே, உண்மையிலே அவன் சூப்பர்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஒன்று வந்து தேதரா யோசிக்கான், நம்மளோட இன்ஃபர்மேஷன் வந்து காரா வந்து அவன் பானைக்குள்ளே இருக்க மண்ணை மட்டும் தான் யூஸ் பண்ணுவான்னு சொன்னானுங்க, என்னடா ஸ்பெஷல் பவர்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான் அவன் சக்கராவை பில்டு பண்ணி இந்த மண்ணை அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவான் தானே சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் இவன் அட்டாக்லாம் பண்ணுறான்னு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். அவனோட டிஃபென்ஸ் வந்து அல்டிமேட் டிஃபென்ஸ்னு சொல்லியிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் அவனுக்கு அது என்ன பேருன்னு தெரில. சடனாக அவனுக்கு ஞாபகம் வருது, டேய் இந்த அட்டாக் பேர் அல்டிமேட் டிஃபென்ஸ் தானே, நீ அதில் தானடா பெஸ்ட்டுன்னு சொல்லி யோசிச்சுக்கிட்டு இருக்கான். இப்படி என் கையை உடைச்சான்னு சொல்லிட்டு என்னெல்லாமே யோசிச்சுக்கிட்டு இருக்கான். ஆனால் அவன் ஏதோ ஒரு பிளானை வச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் அவன் கைக்குள்ள இருக்க கிளேவும் குறைஞ்சிக்கிட்டே வருது. நம்மள்ட்டையும் கொஞ்சம் தான் பொருள் இருக்குது, அதை வச்சு வர அவன் கதையை முடிக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் காரா முறைச்சிக்கிட்டே இருக்கான். பார்த்தா பையில இருக்க கிளேவை வச்சு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கான். அவன் கை மூலியமா ஏதோ பிளானை போடுதான் அவன். அதுக்கப்புறம் அவன் யோசிச்சுக்கிட்டு இருக்கான். சாஸ்திரி வேற அப்போ சொன்னானே, உன் பேக்லேயே கொஞ்சம் கிளே தான் இருக்கும், இதை வச்சு நீ கதையை முடிச்சிருவேன்னு சொன்னதெல்லாம் யோசிச்சு பார்க்கான் அவன். நம்ம இனிமேல் ஒரே ஒரு அட்டாக் தான் போட முடியும், அதை வச்சு இவன் கதையை முடிச்சிடலாமான்னு சொல்லிட்டு யோசிச்சு பார்க்கான். பார்த்தா கையில் ஏதோ பெரிய பொம்மை மாதிரி செஞ்சு வச்சுக்கிட்டு இருக்கான். சரி இந்த ஊரை அழிச்சிருவோமா, அதான் சரிப்பட்டு வரும்னு சொல்லிட்டு நக்கலா சிரிக்கான் அவன். உன்னை சாஸ்திரி ஊருக்கு வெளியே டென்ஷன் நின்றுட்டு இருக்கான். டே தேதரா எவ்வளோ நேரம் தான் நானும் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன், உனக்கு தான் தெரியுமில்ல எனக்கு வெயிட் பண்ணுறது பிடிக்கவே பிடிக்காதுன்னு சொல்லிட்டு. ஆனால் சண்டே மேலேன்னு பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன் பாட்டுக்கு. ஊர் மக்கள்லாம் பயத்தில் இருக்காங்க, லார்ட் காசிகாக என்ன செய்ய போறாருன்னு சொல்லிட்டு எல்லாருமே காராவை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்க. உன்னை ஊர் மக்கள்லாம் இப்போ தான் வந்து ஃபைனல் கலரை வச்சு பார்த்துக்கிட்டு இருக்காங்க. வந்திருக்கிறது வந்து அக்காட்சிக்காரன், அவனோட ட்ரெஸ்ஸை வச்சு தெரிஞ்சுட்டு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இப்போ தான் அவன் அக்காட்சிக்காரனே அவன் கண்டுபிடிச்சிருக்காங்க அவங்க. உடனே வந்து பாக்கி வந்து கான்கரோவை கூப்பிடுதான்.
என்னன்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். சடனா காரா வந்து அட்டாக்க போட்டுதான். ஆனா தப்பிச்சுக்கிட்டே இருக்கான் தேதரா. அதுக்கப்புறம் தேதரா சிரிச்சுக்கிட்டே இருக்கான். அதுக்கப்புறம் பாக்கி சொல்றான் காராவோட கண்ட்ரோல் மட்டும் போயிடக்கூடாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். காராவோட கண்ட்ரோல் மட்டும் போயிருச்சுன்னா ஷுக்காக்கு வெளியே வந்துருன்னு சொல்றான். உடனே கான்குரா அதை கட்டிட்டு பயப்படுதான். அதுக்கப்புறம் இந்த ஊருக்கே ஆபத்து வந்துருன்னு சொல்ல அதுக்கப்புறம் வந்து கான்குரா சிரிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படிலாம் ஒரு விஷயம் நடக்காது, நீ கவலைப்படாதன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவன் சொல்கிறான் காரா ஒருபோதும் இந்த ஊர் மக்களை அடிக்க மாட்டான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் அப்படி பழசை யோசிச்சு பார்க்கான். அதுக்கப்புறம் காரா வந்து கான்குராவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. கான்குரா சொல்கிறான் காரா உன்ட சொல்கிறது கஷ்டமாக தான் இருக்குது, நீ வந்து இந்த பொசிஷன்லேருந்து விலகிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா நீ தான் ஒரு அல்டிமேட் வெப்பன், இந்த ஊருக்கே நீ ஒரு ஆபத்துன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். யாருமே உன்னை வந்து எதிர்பார்க்க மாட்டாங்க, ஊர் மக்கள் உன்னை பார்த்து பயந்துக்கிட்டு தான் இருக்காங்கன்னு சொல்கிறான் அவன். எனக்கு அது தெரியும்னு சொல்கிறான் காரா. நான் அதெல்லாம் தாண்டி வரேன் தான் நினச்சிக்கிட்டு இருக்கேன், அதுக்காண்டி தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன்னு சொல்கிறான் அவன். நான் ஃப்யூச்சரை பற்றி நினைக்கேன், என் பாஸ்ட்டை பற்றி நினைக்கலன்னு சொல்கிறான் அவன். இவ்வளோ நாள் நான் எப்படி வந்தேன் எப்படி போனேன்னு எனக்கு தெரில, இதுக்கப்புறம் நான் இனிமேல் இந்த மக்களுக்காண்டி வாழ போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ஒரு நாள் வரும், அப்போ அந்த ஊர் மக்களை என்னை மதிப்பாங்க, இந்த காசியே பதவி எனக்கு கிடச்சிருக்கு, இந்த ஊருக்காண்டி நான் இனிமேல் வாழ போகிறேன்னு சொல்கிறான் அவன். கான்குரா அப்படியே காரான்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். இந்த ஊர் மக்கள் என்னை மதிக்கும்படி நான் வந்து ஹார்ட் ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பேன்னு சொல்கிறான் அவன். இதை நம்ப வச்சது நருட்டோ உசுமாக்கின்னு சொல்கிறான் அவன். அவனை பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த வாழ்க்கையை பற்றி எனக்கு புரிஞ்சிச்சு, யாரை பற்றிலாம் நான் ஹேட்ரடாக நினச்சனோ அதெல்லாம் எனக்கு மாறுச்சுன்னு சொல்கிறான் அவன். அந்த பாண்டு தான் எனக்கு வேணும்னு சொல்கிறான். இப்போ தான் எனக்கு இந்த வாழ்க்கையை பற்றி புரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே வானத்தை பார்த்துக்கிட்டே இருக்கான் அவன். அதெல்லாம் கேட்டுட்டு காரா சிரிக்கான். இந்த நருட்டோ உசுமாக்கி தான் என் கண்ணை திறந்தான், அதுக்கப்புறம் தான் நான் ஒரு பியூராக மாறினேன்னு சொல்கிறான் அவன். நான் பட்ட வழி தான் அவனும் பட்டிருக்கான், ஆனால் அவன் வாழ்க்கை சீரான மாதிரி என் வாழ்க்கையை நான் சீராக்குவேன்னு சொல்கிறான் அவன். எனக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுத்தவன் அவன் சொல்கிறான் அவன். நான் இனிமேல் ஒரு ஆயுதமாக இருக்க போகிறதில்ல, மக்களுக்கு பிடிச்சபடி வாழ போகிறேன்னு சொல்லிட்டு காரா ஒரு சிரிப்பு சிரிக்கான். நான் தாண்டா அந்த ஹிடன் சாண்ட் வில்லேஜோட காசிக்காகன்னு சொல்கிறான் அவன். அதுக்கப்புறம் இப்போ காட்டுறாங்க கான்குரா மேலே பார்த்துக்கிட்டே இருக்கான். காரா உன்னே தாண்டா அந்த ஊரை நம்பிக்கிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் நான் கத்திக்கிட்டே இருக்காங்க காசிக்காகன்ட்டு. அதுக்கப்புறம் கக்காச்சி நட்டெல்லாம் பேசிக்கிட்டு வராங்க, நீங்கள் உண்மையிலே நல்லா பண்ணீங்கன்னு சொல்லிட்டு, அது எங்களுக்கும் தெரியும்னு சொல்லிட்டு வராங்க அவங்க. அதுக்கப்புறம் வந்து கக்காச்சி சொல்லிட்டு வரான் நான் இப்போ ஒரு புது ஜுட்ஸு கிரியேட் பண்ணிருக்கேன்னு சொல்லி நடந்து வந்துகிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் நட்ட சொல்கிறான் எனக்கு வர வயிறு பசிக்கு இச்சிராமிக்கு ராமன் சாப்பிடணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். ட்ரைனிங்லாம் போது வாங்கன்னு சொல்லிட்டு வேகமாக ஓடுதான். அப்படியே சக்குரம் பின்னாடியே போய்கிட்டு இருக்கான். கக்காச்சியை மதிக்காமல் அவனை போட்டுக்கு ஓடிட்டானுங்க அங்கேருந்து. அதுக்கப்புறம் தலைவன் ஜிராயா வந்துட்டான். அவர் சொல்கிறாரு நான் சொன்ன மாதிரியே நரட்டை உன் கையில் விட்டுட்டேன், இனிமேல் நரட்டை நீ பார்த்துக்கோன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் நாட்டாங்கிறது கத்திட்டு ஓடிக்கிட்டு இருக்கான் சாப்பிடுவாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் அவர் சொல்கிறாரு நான் அந்த ஊரை விட்டு போகிறேன், அக்காட்சியை பற்றி இன்ஃபர்மேஷன் கலெக்ட் பண்ண போகிறேன்னு சொல்கிறாரு. சரின்னு சொல்கிறான் கக்காஷி. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவர் போகிறாரு. அதுக்கப்புறம் நரட்டோ சொல்கிறான் அங்கே இருந்துட்டு கக்காஷி சென்சே நீங்கள் தான் எங்களுக்கு வந்து ட்ரீட் வைக்கணும்னு சொல்லிக்கிட்டே இருக்கான் அவன். எனக்கு 1008 வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சடனாக அங்கேருந்து ஓடிட்டான். இப்போ யார் ட்ரீட் வைக்கணும்னு அவங்களுக்கே தெரியாமல் கிடக்கு. அதுக்கப்புறம் நரட்டோ சொல்கிறான் கக்காஷி சென்சே போயிட்டு போகிறாரு, நம்ம வந்து டேட்டிங் போவோமான்னு கேட்டுக்கிட்டு இருக்கான் அவன். உடனே அவன் சொல்கிறான் சரி நம்ம டேட்டிங்லாம் போவோம், ஆனால் நீ தான் எனக்கு சாப்பாடுக்கு செலவழிக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கா அவா. உடனே வந்து நரட்டோ சொல்கிறான் நீ பாதி போடு நான் பாதி போடுவேன்னு சொல்லிட்டு போய்கிட்டு இருக்கான். அதுக்கப்புறம் இங்கே காரா சண்டையை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் பாக்கி சொல்கிறான் எல்லாரும் பேட்டிலுக்கு தயாராங்கடா, நம்ம வந்து காராக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். அதுக்கப்புறம் ஊருக்குள்ள ஒரு பேரியரை போடுங்கடா, எவனும் வரக்கூடாது எவனும் போகக்கூடாதுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் பாக்கி சொல்கிறான் லார்ட் காசிக்காக உங்களுக்காண்டி சப்போர்ட் பண்ண நாங்கள் இருக்கோன்னு சொல்லிட்டு. கான்கராவும் பார்த்தா ஊரே அவனுக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டு இருக்கு. உடனே தேதரா சொல்கிறான் என்னடா அவன் ஃப்ரெண்ட்ஸ் உனக்கு ஹெல்ப் பண்ண வராங்கன்னு சொல்லிட்டு. ஆனால் எதையுமே கண்டுக்கிட மாட்டேக்கான் காரா, முறைச்ச மினியாக இருக்கான் தலைவன். இப்போ நம்ம எக்ஸ்பிரஷன் பார்க்கணும்னு சொல்லிட்டு சடன் அந்த கிளேத்திக்கு போடுதான், பார்த்தா பெரிய பொம்மை மாதிரி வந்துட்டு. உடனே காரா அவனோட மூமெண்ட் ஏதோ கண்டுபிடிச்சிட்டான். அது அனல் வேகத்தில் ஊருக்கு கீழே போய்கிட்டு இருக்கு. பார்த்தா ஏதோ பெரிய எக்ஸ்ப்ளோசிவ் போலுக்கு. அது வெடிச்சிச்சு அந்த ஊரை செதறிடும். தேதரா அதை பார்த்துட்டு சிரிச்சுக்கிட்டு இருக்கான். என்னோட சக்கரா மூலியமாக அதை கிரியேட் பண்ணியிருக்கேன்டா, அது வந்து ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பாம்பு C3 சக்கரா, அது வெடிச்சிச்சு ஊரே இல்லாமல் போயிருன்னு சொல்லிட்டு இருக்கான் அவன். உடனே பாக்கி சொல்கிறான் எல்லாரும் பின்னாடி போடான்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். உடனே அவன் சொல்கிறான் நீங்கள் லேட் பண்ணிட்டீங்கன்னு சொல்லிட்டு சடனாக அதை வெடிக்க வைக்கான். வெடிச்சு செதறுது அந்த இடமே. அதோட அந்த எபிசோடு முடியுது. அடுத்த எபிசோட்லையும் சந்திப்போம். மறந்துடாம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, பெல் பட்டன் நமக்கு மறந்துடாங்க. See you, bye.